ஹே பசங்களா, நான் உங்களோட சாண்ட்ரா மேம் உங்கள் கூட சேர்ந்து பயாலஜி தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்க, இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனல் அவர் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனையுமே வந்துட்டு அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வேதாந்துவோட நிறைய சென்டர்ஸ் வந்துட்டு அக்ராஸ் தமிழ்நாடு வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒருவேளை வந்துட்டு வேதாந்துவில் வந்துட்டு நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஸோ டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, ஆர் வந்துட்டு இன் பர்சன் வந்துட்டு இந்த வேதாந்து சென்டர்ஸ்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு இதுதான் காண்டாக்ட் நம்பர். அண்ட் இவ்வளோ டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்துட்டு உங்களுக்கு வேதாந்து சென்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ ஸோ அதை வந்துட்டு இன் பர்சன் நீங்கள் போய் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம், ஆர் வந்துட்டு அஃபிஷியலாக விசிட் பண்ணியும் பார்க்கலாம், ஆர் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த செஷனை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி லைக் பட்டனாச்சும் ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஒரு சாப்டர் மைண்ட் மேப் தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். பட் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட டீட்டெயில்டான லெக்சர் சீரிஸ் வந்துட்டு ஒரு 5 லெக்சர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் லெக்சர் சீரிஸ் பார்க்கலன்னா நம்ம லைஃப் ப்ராசஸஸ் சாப்டர் கூட வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ரிகார்டிங் மைண்ட் மேப்பும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த செஷனில் வந்துட்டு தோராயமாக வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் ஆர் சாப்டர் அட் அ கிளான்ஸ் ஒரு குவிக்கான ஒரு ரிவிஷனுக்கு வந்துட்டு இந்த செஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட மைண்ட் மேப் சீரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு நமக்கு 2 வேஸில் வந்துட்டு நடக்குது, ஆர் 2 டைப்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நர்வல் கோஆர்டினேஷன் வந்துட்டு நடக்குது, அண்ட் செகண்ட் வந்துட்டு எண்டோக்ரைன் ஆர் வந்துட்டு கெமிக்கல்ஸ் ஆர் ஹார்மோனல் கோஆர்டினேஷன் வந்துட்டு நடக்குது. நர்வல் கோஆர்டினேஷன் வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம் வழியாக நடக்குது, எண்டோக்ரைன் சிஸ்டமில் வந்துட்டு ஹார்மோன்ஸ் வழியாக நமக்கு கெமிக்கல் கோஆர்டினேஷன் வந்துட்டு நடக்குது. இப்போ நர்வஸ் சிஸ்டமில் வந்துட்டு உனக்கு நீ பார்த்தனா உனக்கு சிஎன்எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிஎன்எஸ் வந்துட்டு இருக்குது. சிஎன்எஸ் வந்துட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பிஎன்எஸ் வந்துட்டு பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். சிஎன்எஸ்ல வந்துட்டு உனக்கு பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் இருக்குது. பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்ல வந்துட்டு உனக்கு பிரெயின்ல இருந்துட்டு வர நர்வ்ஸை வந்துட்டு நம்ம கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம், அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்துட்டு வர நர்வ்ஸ் ஸ்பைனல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த நர்வ்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த நர்வ்ஸ்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு நர்வ் செல் எடுத்தோம்னா அது நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூரான்ல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டான செல்ஸான ரிசப்டர்ஸ் டிடெக்ட் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷனை டென்ட்ரைடுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணும். டென்ட்ரைட் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசப்டர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை செல் பாடிக்கு சென்ட் பண்ணும். செல் பாடியில இருந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆக்சோன் ஒரு மஸ்குலர் ஒரு தின்னான ஒரு டியூப் அங்கே வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஆக்சோனை சுற்றி மைலின் ஷீத் இருக்குது. இந்த மைலின் ஷீத் ஆக்சோனுக்கு ஒரு இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஆக்சோன் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நர்வ் எண்டிங்ஸ்க்கு வந்துட்டு போகும். நர்வ் எண்டிங்ஸில் இப்படி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நர்வ் செல்ல பாஸ் ஆகுது. இன்னொரு நர்வ் செல்லுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும்னா ஒரு நர்வ் செல்லுக்கும் இன்னொரு நர்வ் செல்லுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் பேர் வந்துட்டு சைனாப்ஸ். இந்த சைனாப்ஸ் வந்துட்டு நீ தாண்டணும் அப்படின்னா அங்க உனக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் அசிடைல் கோலின், அதுதான் நர்வஸ் டிரான்ஸ்மிஷன். ஓகே, ஸோ இந்த நர்வ் செல்ல ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. சைனாப்ஸில் கெமிக்கலாக மாறுது, அகெயின் நர்வ்க்கு போகும்போது எலக்ட்ரிக்கலாக மாறிடுது. இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்னது? நம்ம பாடியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. வாலண்டரி, இன்வாலண்டரி, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ்னா எதெல்லாம் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் பிரெயின் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் வந்துட்டு நம்மளே அறியாமல் வந்துட்டு நம்ம பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸை இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். நம்மளோட கான்ஷியஸ்னஸோட நம்ம பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸை வாலண்டரி ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சடன் ஸ்பான்டேனியஸ் அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டிமுலஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரிசப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ரிசப்டர் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் நியூரான் இருக்கு, தட் இஸ் கால்ட் as your சென்சரி நியூரான். சென்சரி நியூரான் என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஹீட்டு, கோல்டு, டச்சு, பெயின், ஆர் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது, ஒரு நாய்ஸாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸில் இருக்க ரிசப்டார்ஸ் தான் சென்சரி நியூரான். அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உன்னோட ஸ்பைனல் கார்டுக்கு சென்ட் பண்ணும். ஸ்பைனல் கார்டில் இருந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மோட்டார் நியூரானுக்கு வந்துட்டு போகும். மோட்டார் நியூரான் வந்துட்டு ஸ்பைனல் கார்டில் இருந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் உன்னோட கைக்கோ ஒரு காலுக்கோ அந்த எஃபெக்ட் மசிலுக்கு வந்து சேர்ந்து பார்த்தியா, அது எந்த
எந்த நியூரான் வழியாக சேருதோ that neuron is called as motor neuron. சில நேரத்தில் இந்த சென்சரியும் மோட்டார் நியூரானும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு இன்டர் நியூரான் கூட இருக்குது. ஓகே, ஸோ தென் நம்மளோட பிரெயினுக்கு வந்துட்டு நம்ம வந்துடும். ஸோ பிரெயின் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு ஸோ பிரெயின் வந்துட்டு ஒரு சிஓ மாதிரி அதுதான் வந்துட்டு கண்ட்ரோல் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்மளோட பாடியை வந்துட்டு பண்ணுது. ஸோ பிரெயினோட முக்கியமான பார்ட்ஸ் உனக்கு ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் வந்துட்டு இருக்குது. ஃபோர் பிரெயின் வந்துட்டு எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? திங்கிங், மெமரி, வாலண்டரி ஆக்ஷன்ஸ்க்கு. மிட் பிரெயின் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். ஹைண்ட் பிரெயின் பேலன்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். இப்போ பிரெயினை பற்றி வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ பிரெயினில் வந்துட்டு உனக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா ஃபோர் பிரெயின் இருக்குது, தென் யூ ஹேவ் யோர் மிட் பிரெயின் இருக்குது, தென் யூ ஹேவ் யோர் ஹைண்ட் பிரெயின் இருக்குது. இப்போ ஃபோர் பிரெயினோட வந்துட்டு ஜென்ரலான ஃபங்க்ஷன்ஸ் நீ பார்த்தனா ஃபோர் பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங், இன்டெலிஜென்ஸ், டிசிஷன் மேக்கிங், வாலண்டரி ஆக்ஷன்ஸ்க்கு அண்ட் சென்சரி இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஃபோர் பிரெயினில் வந்துட்டு உனக்கு பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது? செரிப்ரம் இருக்குது, தாலமஸ் இருக்குது, ஹைப்போதாலமஸ் இருக்குது. செரிப்ரம் என்னது? செரிப்ரம் வந்துட்டு இட் இஸ் தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின். அதுதான் செரிப்ரம். வாலண்டரி ஆக்ஷன்ஸ், இன்டெலிஜென்ஸ், மெமரி, ஸ்டோரேஜ், எமோஷன், ஸ்பீச் எல்லாத்தையுமே உன்னோட செரிப்ரம் கண்ட்ரோல் பண்ணுது. தென் யூ ஹேவ் யுவர் தாலமஸ். தாலமஸ் வந்துட்டு இந்த சிக்னல்ஸ், சென்சரி சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே செரிப்ரம்க்கு சென்ட் பண்ணுது, அலர்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் ஹைப்போதாலமஸ் ஹோமியோஸ்டாட்டிசிஸ், தர்ஸ்ட், ஹங்கர், டெம்பரேச்சர், அகெயின் எண்டோக்ரைன் சிஸ்டமும் நர்வஸ் சிஸ்டமும் கனெக்ட் பண்ணுறது, பியூட்டரி கிளாண்டை கூட கண்ட்ரோல் பண்ணுறது, அது எல்லாமே உன்னோட ஹைப்போதாலமஸ் பண்ணுது. தென் மூவிங் ஆன் டு யுவர் மிட் பிரெயின். ஸோ மிட் பிரெயின் வந்துட்டு என்னது? ரிஃப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் விஷுவலி அண்ட் ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸஸ். விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னா விஷுவல்னா இது, ஆடிட்டரினா இது, இதுக்கும் சம்மந்தப்பட்ட ரிஃப்ளெக்ஸஸ் அதெல்லாமே கூட கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஃபோர் பிரெயினுக்கும் ஹைண்ட் பிரெயினுக்குமே வந்துட்டு ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கிறது தான் மிட் பிரெயின். தென் யூ ஹேவ் யோர் ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயினில் வந்து உனக்கு செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்கு. செரிபெல்லமோட முக்கியமான ஃபங்க்ஷன் பேலன்ஸ் அண்ட் போஸ்டர். அப்புறமா பான்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் ரெஸ்பிரேஷன். மெடுலா ஆப்லங்கேட்டாலிருந்து தான் உன்னோட ஸ்பைனல் கார்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோ, மெடுலா ஆப்லங்கேட்டா பிளட் ப்ரெஷர், ஸ்வாலோவிங், இந்த மாதிரி இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது உனக்கு மொத்த பாடியும் கண்ட்ரோல் பண்ணுது, சென்சரி இன்ஃபர்மேஷனும் ப்ராசஸ் பண்ணுது, பேலன்ஸ், போஸ்டர், வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கு, எமோஷன்ஸ், மெமரி, இன்டெலிஜென்ஸ், ஸ்டோரேஜ், ஹோமியோஸ்டாட்டிசிஸ், இவ்வளோ விஷயங்கள் உன்னோட பிரெயின் வந்துட்டு பண்ணுது. ஓகே, ஸோ தென் வில் ஜம்ப் இன் டு யோர் ஸ்பைனல் கார்ட். ஸோ ஸ்பைனல் கார்டு வந்துட்டு முக்கியமாக எங்கே இன்வால்வ் ஆகுது? உன்னோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான் மெயின். சரியா? ஸோ அடுத்தது வந்துட்டு பிரெயின் அண்ட் பாடிக்கு வந்துட்டு ஒரு பாத்வே மாதிரி ஸ்பைனல் கார்டு வந்துட்டு வேலை செய்யுது. தென் யூ ஹேவ் யோர் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து நம்ம டீட்டெயில்டெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், லெக்சர் சீரிஸை வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ எண்டோக்ரைன் சிஸ்டமில் யூ ஹேவ் யோர் பியூட்டரி கிளாண்ட் விச் இஸ் நோன் ஆஸ் யோர் மாஸ்டர் கிளாண்ட். க்ரோத் ஹார்மோனுக்கு ரெஸ்பான்சிபிள். க்ரோத் ஹார்மோன் நார்மல் இருந்துச்சுன்னா நார்மல் ஹைட்டில் இருப்போம், நார்மலை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு ஜைகான்டிசம், அப்படி இருக்கவங்கள ஜயன்ஸ்னு சொல்லுவோம். நார்மலை விட கம்மியாக இருந்துச்சுன்னா தட் லீட்ஸ் டு டார்ஃபிசம், அண்ட் அப்படி இருக்கவங்கள டாவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தைராய்டு. தைராய்டு வந்துட்டு தைராய்டு கிளாண்ட் நம்ம நெக்கில் இருக்குது, அதுதான் வந்துட்டு செக்ரீட் பண்ணுது. தைராக்சின் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா அயோடின் இருக்கணும். அயோடின் வேணும்னா உப்பு சாப்பிட்டு, அயோடினில் உப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாரு. அந்த உப்பு இருக்கிற அயோடின் சாப்பிட்டேன்னா உன் பாடியில் தைராக்சின் இருக்கும். பேசிக்லி தைராக்சின் என்ன பண்ணுது? மெட்டபாலிசம் கண்ட்ரோல் பண்ணுது. அட்ரினல் கிளாண்ட் வந்துட்டு செக்ரீட் பண்ணுது. இந்த அட்ரினல் கிளாண்ட் எங்கே இருக்குது? கிட்னிக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அட்ரினல் கிளாண்ட், அதுதான் அட்ரினலின் செக்ரீட் பண்ணுது. இந்த அட்ரினலின் வந்துட்டு எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆர் ஒரு எமர்ஜென்சி ஹார்மோன், ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அட்ரினலின் ஹார்மோன் நம்ம பாடியில் வந்துட்டு செக்ரீட் ஆகும்போது நம்ம பாடியில் வந்துட்டு இந்த ஹார்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பம்ப் ஆகும், அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு வந்துட்டு பிளட் ஃப்ளோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேன்க்ரியாஸ் இன்சுலின், டயபிட்டிஸ், நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அதுக்கெல்லாம் வந்துட்டு லிங்க்டாக இருக்குது. ஸோ நம்மளோட பிளட் சுகர் லெவலில் வந்துட்டு ஒரு பிளட் குளுக்கோஸ் லெவலில் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது. சரியா? தென் செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்துட்டு உனக்கு மேலில் டெஸ்டிஸ், டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேலில் ஓவரிஸ் வந்துட்டு எஸ்ட்ரோஜன். ஓகே, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ், ஜஸ்ட் அ மொமெண்ட்.
யா ஸோ கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு உனக்கு க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் நாட் க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராஃபிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு யூ ஹேவ் ஃபோட்டோட்ராபிசம், ஜியோட்ராபிசம், ஹைட்ரோட்ராபிசம், திக்மோட்ராபிசம் வந்துட்டு இருக்குது. கீமோட்ராபிசமுமே வந்துட்டு இருக்குது. சரியா? ஸோ ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டு லைட், ஜியோட்ராபிசம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி, ஹைட்ரோட்ராபிசம் ரெஸ்பான்ஸ் டு வாட்டர். இதை தாண்டி இன்னும் 2 இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் கீழே காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. we have chemotropism and thigmotropism. chemotropism வந்து ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல்ஸ், ஓவியூலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது உன்னோட பாலன் கிரெயின், பாலன் டியூப் ஃபார்ம் பண்ணி போகுது. அண்ட் சிமிலர்லி திக்மோட்ராபிசம் டென்ட்ரில்ஸ் ஒரு சப்போர்ட் தேடி வந்துட்டு காயில் ஆகுது. இது எல்லாமே வந்துட்டு அதை நோக்கி போகிறதுனால டைரக்ஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் நான் டைரக்ஷனல் மூமெண்ட்ஸ் ஆர் நான் க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்ஸில் நமக்கு வந்துட்டு நாஸ்டிக் மூமெண்ட் இருக்குது. எஸ்பெஷலி திக்மோநாஸ்டிக் மூமெண்ட்டில் உனக்கு டச் மீ நாட் பிளான்ட் ஆர் மைமோசா பிடிக்க வந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸில் உனக்கு இது 3மே க்ரோத் ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸ். லாஸ்ட்டில் இருக்குது க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் 𝒚𝒆𝒎𝒃 ஆசிட் வித் வந்து வில்ட்டிங் ஆஃப் லீவ்ஸ், அதாவது இந்த லீஃப்லாம் உதிர்ந்து போகிறதுக்கு ரெஸ்பான்சிபிள். சைட்டோகைனின் செல் டிவிஷன், கிபர்லின் ஸ்டெம் க்ரோத், ஆக்சின் செல் எலாங்கேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். தென் ஃபீட்பேக் மெக்கானிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். சரியா? ஸோ நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு ஹோமியோஸ்டாட்டிசிஸ் ஆர் ஒரு சமநிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு வேலை செய்யுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம குளுக்கோஸ் வச்சு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போது நம்மளோட பாடியில் ஒரு வேளை அந்த பிளட்ல இருக்க குளுக்கோஸோட அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நார்மலை விட நம்ம பேன்கிரியாஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இன்சுலின் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். இந்த இன்சுலின் ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணும், நார்மலுக்கு கொண்டு வரும். ஒரு வேளை வந்துட்டு நம்மளோட பாடியில் பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்பவே கம்மியாயிடுச்சு நார்மலை விட அப்படின்னா பேன்கிரியாஸ் என்ன பண்ணணும்னா குளுக்கோகோனை ரிலீஸ் பண்ணும். குளுக்கோகோன் என்ன பண்ணும்னா குளுக்கோஸை வந்துட்டு நார்மல் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ திஸ் இஸ் யோர் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாடியில் நர்வஸ் கோஆர்டினேஷன் ஆல்ரெடி இருக்குது. ஏன் ஹார்மோனல் கோஆர்டினேஷன் தேவைப்படுது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நர்வஸ் கோஆர்டினேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட், ஹார்மோனல் கோஆர்டினேஷன் ஸ்லோ தான். ஆனால் நர்வஸ் கோஆர்டினேஷனோட அந்த இம்பேக்ட் இருக்குதுல்ல அது ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும், ஷார்ட். ஆனால் ஹார்மோனல் கோஆர்டினேஷனோட இம்பேக்ட் லாங் லாஸ்டிங். அண்ட் நர்வஸ் கோஆர்டினேஷன் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வழியாக நடக்குது. whereas your hormonal coordination chemicals or messengers or hormones வழியாக நடக்குது. trophic and nastic movement. trophic வந்து directional movement, growth related movement. nastic வந்து it is a non directional and not related to growth movement. okay, so that's it for today's session. I hope உங்களுக்கு இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். so most of the important points எல்லாமே வந்து at a glance ஒரு குவிக்கான ரிவிஷனுக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க இன்னும் டீடைல்டா வந்துட்டு ஒரு லெக்சர் சீரிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து இருக்கவே இருக்குது. கிளாஸ் 10 2027 பயாலஜி சாண்ட்ரா மேம் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி லைஃப் ப்ராசஸ் சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் குறித்து 5 லெக்சர்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஆர் இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு எப்படி ஆர் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா குட் பேட் அக்லி ஆல் த ஃபீட்பேக் ஆல் ஆர் வெல்கம். ஸோ எல்லாமே வந்துட்டு கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். On that note, this is your Sandra Ma'am signing off. Bye guys. Karatta inda, parata, na, parata. Bye bye.